நம்ம வந்துட்டு ஒரு விஜய் ஃபேனு நான் சொல்கிறேன்னா நீங்களும் விஜய் ஃபேனுன்னு சொல்கிறீங்கன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டியில் வரோம் விஜய் ஃபேனுன்றது. ஓகே. இன்னொருத்தங்க போயிட்டு தப்பாக பேசுனா அது நம்ம தானே ரெஸ்பான்சிபிள். பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் பேசணும் வரும். ஆனால் அவரை பார்த்தாலே போதும், பேசும் எதுவும் இல்லை, அவர் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். ரத்தம் வேணும்னா நீங்கள் உடனே ஃபோன் அடித்தாலுமே தளபதி ஃபேன்ஸ் வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அதுலேருந்து வேறு எந்த ஒரு இயற்கை இது பேரிடர் வந்தாலும் முதல்ல வந்து உதவி பண்ணுறது தளபதி ஃபேன்ஸ் தான் வந்து நிற்பாங்க. விஜயோட மக்கள் இயக்கம் மட்டும்தான் வந்து நிற்கும் முதல்ல. அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ ஆன்லைனில் திட்டுறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு இது ப்ரோ கருத்து. அது வந்துட்டு விஜய் ஃபேன், அவங்க உண்மையான விஜய் ஃபேன் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ப்ரோ. பெரிய ஸ்டாரு நிறைய சம்பாதிக்கிறவர்கள அதிகமாக யார் பண்ணுறதா நம்ம தளபதி தான் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு மனசு வேணும், இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு. ஒரு மொமெண்ட்டில் முடிவு பண்ணியிருப்பீங்களே நம்ம வந்துட்டு விஜய் ஃபேனாக இருக்கலாம் அப்படின்னு, அந்த மொமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அவர் ஆக்டிங்கே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ எனக்கு. அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக பார்ப்பார். நான் நேர்லேயே அவர் ஆக்டிங் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஷூட் அப்போ. அவர் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவார். அதை தாண்டி வந்து ஒரு பர்சனாக பார்க்கும்போது வந்துட்டு எல்லாரும் அவர் வந்து அவ்வளோ ஒரு இதை கொடுத்து அவரோட பீக்கை விட்டு வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவரோட எல்லாமே அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ வந்து தெளிவாக இருக்குது ப்ரோ. மற்றவங்க இதோட அவர் வந்துட்டு ஒரு க்ளீனாக ஒரு டைம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு பீப்புள் சப்போர்ட்டோடு வந்திருக்காரு ப்ரோ. அவர் கண்டிப்பாக வந்துட்டு நல்லது பண்ணுவார் ப்ரோ. போக அவர் பண்ணிகிட்ருக்கார். இப்போ கூட அவர் கொஞ்சம் டைம் தந்தீங்கன்னா அவர் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவார். சரி, ஓகே. இப்போ ஆன்லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ், அதாவது அனில்னு சொல்கிறாங்க, அவங்க போயிட்டு ஹேட் பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. யாராவது விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசினாலே போய் திட்டுறது, அப்யூசிவாக மெசேஜ் பண்ணுறது. ப்ரோ அது வந்துட்டு எல்லாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட தாட் தான் ப்ரோ. அவங்க சொல்கிறத வச்சு தான் அவங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறது. அவங்க சில பேர் ஒரு 2-3 பேர் அப்படி தான் இருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஒரு விஜய் ஃபேனு நான் சொல்கிறேன்னா நீங்களும் விஜய் ஃபேனுன்னு சொல்கிறீங்கன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டியில் வரோம் விஜய் ஃபேனுன்றது. ஓகே. இன்னொருத்தங்க போயிட்டு தப்பாக பேசுனா அது நம்ம தானே ரெஸ்பான்சிபிள். ப்ரோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள்னு அது எடுத்துக்க முடியாது ப்ரோ. அவங்க தனிப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு ஏதோ சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட புரிதல், அவ்வளோதான் ப்ரோ. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மற்ற இதை வந்துட்டு தாழ்த்தியோ இல்லை வந்துட்டு ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ ஆன்லைனில் திட்டுறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு இது ப்ரோ கருத்து. அது வந்துட்டு விஜய் ஃபேன், அவங்க உண்மையான விஜய் ஃபேன் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ப்ரோ. இப்போ நானே விஜய் ஃபேன்னா அஜித் மூவியும் பார்ப்பேன், ரஜினி மூவியும் பார்ப்பேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு எந்த ஹேட்ரேட்லாம் பரப்புறது இல்லை ப்ரோ. ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு விஜய்க்கு நேரில் பார்த்து விஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் சொல்லிடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் சின்ன பையன் இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. ஆக்சுவலாக நீங்கள் எப்போலேருந்து விஜய் ஃபேன், அதாவது எந்த மூமெண்ட்லேருந்து விஜய் ஃபேன் நீங்கள்? கில்லி படத்துலேருந்து தான், ஃபஸ்ட்டு கில்லி படம் தான். ஏன் ஸ்பெஷல் அப்படி? கில்லி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு கில்லி படம் பார்க்கும்போது 5 வயசு தான் எனக்கு. ஃபஸ்ட்டு 5 வருஷத்துல பார்த்த கில்லி படம் தான். அதனால் கில்லி படத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏதாவது கிரேஸியாக பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். சர்க்கார் படத்துக்கு அதுக்கும் மெர்சல் இந்த மாதிரி படத்தெலாம் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ வந்துட்டு இமேஜினேஷன் தான். இப்போ விஜய் பார்த்தா 30 செகண்ட்ஸ் பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன பேசுவீங்க? அதோட சேர்த்து விஷயம் சொல்லுங்கள். தளபதி பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் பேசணும் வரும். ஆனால் அவரை பார்த்தாலே போதும், பேசும் எதுவும் இல்லை, அவர் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். இதோடய பார்க்கல, அவர் பார்க்கணும் நம்மள ஆசை, பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ நீங்கள் விஜய்க்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா எப்போலேருந்து நீங்கள் விஜய் ஃபேன், அதாவது எந்த மூமெண்ட்? ஒரு 7 இயர்ஸ்லேருந்து நான் முதல்ல நான் டிவியில் வந்து பூவே உனக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். பூவே உனக்காக பார்க்கும்போதுலேருந்தே எனக்கு அவரோட அந்த மென்மையான ஒரு நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுலேருந்து தான் நான் அவரோட ஃபேனாக. நீங்கள் வந்துட்டு மோர் தேன் அ மூவி அப்படின்னு சொல்லி ரசித்த மூமெண்ட். ஓகே, மூவியில் மட்டும் இல்லை, இவர் வந்துட்டு ஹியூமனாகவும் நல்ல ஆளாக இருக்காரு அப்படின்னு ரசித்த மூமெண்ட். அப்படின்னு நம்ம பார்த்த படம் வந்து எப்படின்னா இதுதான், தமிழன். இல்லை, படத்துலன்னு கேட்கல. விஜயை வந்துட்டு ஹீரோவாக நீங்கள் ரசிச்சிருக்கீங்க, விஜயாவே வந்துட்டு ஏன் பிடிக்கும் அப்படின்னு? ஆஃப் ஸ்க்ரீனில் கேட்குறீங்களா? ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து உண்மையிலே வந்து ஃபேனாக இருந்து நம்ம அதை வந்து ஏன் ஸ்ட்ராங்காக நிறைய இடத்துல நான் விஜய் ஃபேன் ஏன் நியாயப்படுத்துகிறேன் அப்படின்னா அவரோட வந்து நிறைய வெல்ஃபேர் இது நிறைய பண்ணுது. மக்கள் இயக்கம்னு வந்து வச்சுட்டு ஒரு வெறும் படம் ரிலீஸ்க்கோ அவரோட படத்தோட இதுக்கோ மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய வெல்ஃபேர் இது வந்து பண்ணுறாங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள் இன்னைய வரைக்குமே. ரத்தம் வேணும்னா நீங்கள் உடனே ஃபோன் அடித்தாலுமே தளபதி ஃபேன்ஸ் வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அதுலேருந்து வேறு எந்த ஒரு இயற்கை இது பேரிடர் வந்தாலும் முதல்ல வந்து உதவி பண்ணுறது தளபதி ஃபேன்ஸ் தான் வந்து நிற்பாங்க. விஜயோட மக்கள் இயக்கம் மட்டும்தான் வந்து நிற்கும் முதல்ல. நடிகராக இருந்தாலுமே இது வரைக்குமே இருக்கிற எல்லா நடிகர்கள் நிவாரண நிதி கொடுத்தாலும் இவர் தான் முதல்ல அதிகமாக கொடுப்பாரு. லாரன்ஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டுருக்காரு, அவர் ஒரு இதுவாகவே பண்ணிட்டுருக்காரு. அவரை தவிர்த்து நம்ம பார்த்தோன்னா பெரிய ஸ்டாரு நிறைய சம்பாதிக்கிறவர்கள அதிகமாக யார் பண்ணுறதா நம்ம தளபதி தான் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு மனசு வேணும், இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு.
ஓகே ப்ரோ. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு பர்த்டே விஷஸும் சொல்லிடுங்க. பர்த்டே விஷ் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து நம்மளை விட வயசில் பெரியவர், வாழ்த்த வயதில்லை வழங்குகிற மாதிரி தான் தளபதிக்கு. பர்த்டே விஷன்றது வந்து எப்படி சொன்னால், இப்போ அவர் முதல்வராக வந்திருக்காரு, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மக்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ வந்துட்டு விஜய் ஃபேன் கான்டெஸ்ட்ன்ற மாதிரி கில்லியில் விஜய் பேர் என்ன? கில்லியில் விஜய் பேர் கில்லி பேர் கில்லியில் கில்லி கில்லி இல்லை, கில்லின்னு கூப்பிடுவாங்க, ஆனால் பேர் ஒன்று இருக்குது, அதுவும் சொல்லுவாங்க. சிவாவா? கில்லியில் விஜயோட நேம் என்ன? ப்ரோ கில்லி. கில்லியில விஜயோட நேம்? சரவணன். சரவணவேலு. ஓகே. சரவணவேல். கில்லியில விஜய் நேம்? கில்லி விஜய் வேலு. ஓகே. கில்லியில விஜய் நேம்? கில்லியில் வந்துட்டு இது ப்ரோ, கில்லியில விஜய் நேம்? கில்லியில் வந்து சரவணவேல். விஜயோட ஃபர்ஸ்ட் எவர் படம், அப்பதான் முத ஸ்க்ரீனில் வந்திருக்கணும். இல்ல சரி ஓகே. விஜயோட ஃபர்ஸ்ட் எவர் படம்? நாளைய தீர்ப்பு. அது ஹீரோவா? ஓகே தானா? விஜயோட ஃபர்ஸ்ட் எவர் படம்? ஃபர்ஸ்ட் எவர் இருப்பார். படம்? படம் நாளைய தீர்ப்பு. ஓகே. நாளைய தீர்ப்பு தான். விஜயோட ஃபர்ஸ்ட் எவர் படம்? ஃபர்ஸ்ட் நடிச்ச படம்? நடிச்ச நாளைய தீர்ப்பு. ஆக்சுவலாக அவர் சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய நடிச்சிருக்காரு. செந்தூர பாண்டி. செந்தூர பாண்டியில் ஹீரோ ப்ரோ. சரி ஓகே. வெற்றி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தது. விஜயோட ஃபர்ஸ்ட் படம்? ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு நாளைய தீர்ப்பு ப்ரோ. ஓகே. விஜய்க்கு வந்துட்டு ஹீரோவா இல்லாமல் சைல்டு ஆர்டிஸ்டாக இன்ட்ரோ ஆன ஃபர்ஸ்ட் படம்? அது வந்துட்டு தெரியல ப்ரோ, சிவாஜி படம். ஓகே. ஹீரோவா இல்லை, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆன படம்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ நம்ம வெற்றி, சைல்டு ஆர்டிஸ்ட். சூப்பர் ப்ரோ. நீங்கள் தான் பேர் சொல்லியிருக்கீங்க. ஜில்லா கண்டாண்டி கோட்டில் வந்து நான் ரெடி இஸ்டாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஓகே. விஜய் வந்துட்டு பாடின ஒரு 3 சாங் டக்குன்னு சொல்லுங்க. பாடின பாட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன். ஞாபகம். சரி ஓகே. விஜய் பாடின சாங்ஸ் ஒரு 3 டக்குன்னு சொல்லுங்க. கூகுள், அப்புறம் இப்போ அச்சோ, அப்புறம் நீதானே இப்போ இது அந்த இதில் இருந்ததுல ஜனநாயகன் ஒரு படம். விஜய் பாடின ஒரு 3 சாங்ஸ். விஜய் பாடின 3 சாங் வந்துட்டு இது ப்ரோ, அந்த புலி படத்தில் அந்த ஏண்டி அந்த சாங் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் மாஸ்டரில் பாடியிருப்பார்ல ப்ரோ, அது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு புலிதான் ஆனால் ஃபேவரட் அந்த சாங் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சாங் பிடிக்கும் ப்ரோ விஜயோடது, அவர் பாடினதுலையே. ஓகே. விஜய் வந்துட்டு பாடின ஒரு 3 பாட்டு டக்குன்னு சொல்லுங்க. அது துப்பாக்கிக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? 3 பாட்டு. தொட்டபெட்டா ரொட்டு வேலை, முட்டை பரோட்டா, கண்டாங்கி, கூகுள். ஓகே.